ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்பான ஆல்பம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து மெரூன் கலரில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆல்பமில் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். உள்ளே வச்சிருக்க ஸ்பான்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பம்க்கு எந்த விதமான ஸ்க்ராட்ச் விழக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு முசுன்னு ஒரு கிளாத் வச்சிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம ஆல்பம் எடுத்தோம்னா ஆல்பம் ஒரு நேம் பிளேட். ஸோ இது வந்து தமிழில் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஆல்பம்ல நேம் பிளேட் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறதுனால தமிழ்லேயே பண்ணுவோம். ஸோ இந்த ஆல்பம்ல வந்து ஒரு ப்ளூ கலர் ப்ரீமியம் ரெக்ஸின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெக்ஸினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்பம் லுக் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ உள்ள இருக்க ஷீட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 180 GSM சிந்தட்டிக் ஷீட் தான் போட்டிருக்கோம். ஸோ நான் டியரபிள் ஷீட் தான். ஸோ இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கிழிக்க முடியாது, அதுக்காக கத்திரிக்கோல்லாம் வச்சு கட் பண்ணிலாம் பார்த்துடக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெதர் ஷீட் ஆட் பண்ணியிருக்கோம், கிளாஸி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரிண்டிங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 12 கலர் பிரிண்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஏன் நம்ம 12 கலர் பிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. நம்ம எடுக்கிற போட்டோஸை அந்த கலர்ல அப்படியே நீங்க பார்க்கணும் அப்படின்னா 12 கலர் பிரிண்டிங் மிஷின் ஒரு மோஸ்ட் அட்வைசபிளான ஒரு பிரிண்டிங் குவாலிட்டியா இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆல்பம் பண்ணோம்னா அதே மாதிரி டிட்டோ ஆல்பம் பண்ண மாட்டோம். ஆனா இந்த ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலி. அதனால வந்து சேம் ஆல்பம் ஆனா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.